வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு வரை சென்று ஆளுநரை நீதிமன்ற கூண்டில் நிறுத்திவிட்டார். இதுவே ஆளுநருக்கு ஏற்பட்டுள்ள அவமானமாக ஒரு பக்கம் கருதக்கூடிய நிலையில் தற்பொழுது இதற்கு பழிவாங்கும் விதமாக அல்லது உண்மையே மீண்டும் உரக்க சொல்லும் விதமாக ஆளுநர் ரவி எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் திமுகவினர்கள் செய்த ஒட்டுமொத்த ஊழல்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நேற்று மாலை வழங்கிவிட்டார். இந்த கடிதம் அமித்ஷா கையில் சென்றுவிட்டது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் அனைத்து ஊழல் வழக்கிற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் அமித்ஷா அவர்கள் கொடுத்து விட்டால் நேரடியாக மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஒரே கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்துவார்கள். அப்படி நடத்தப்பட்டால் தமிழகத்தின் ஆட்சியை கூட கலைக்கலாம். இது ஏற்கனவே நாம் அறிவோம். பல முறை வீடியோக்களையும் பதிவு செய்திருந்தோம். ஆனால் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் 3 முக்கிய அமைச்சர்களது பெயர்தான் முதலாவது இடத்தில் இருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, அடுத்தபடியாக தங்கம் தென்னரசு கூட இதில் இணையலாம் என்ற தகவல்தான் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு சென்றால் இவர்களை வைத்தே மற்றவர்களும் சிறைக்கு செல்லலாம். பினாமிகளது சொத்துக்கள் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக செய்த பித்தலாட்டங்கள், மக்கள் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி தடையை செய்த மிகப்பெரிய ஒரு துரோகிகள்தான் இவர்கள் என்றும் அந்த ஆவணத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மேலும் 2025 முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலேயே ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தற்செயல் கிடையாது. அது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திட்டமிடப்பட்ட செயல்தான் என்றும் ஆளுநரை வெறுப்பேற்றும் விதமாக பல்வேறு மோசமான நடவடிக்கைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்ததாகவும் ஆளுநர் தனிப்பட்ட முறையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் ஒரே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக கிடையாது, ஆளுநர் தான் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்ற பொழுதே தெரிந்துவிட்டது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். சரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆளுநர் எடுத்திருக்கின்ற இந்த ஆயுதம் சரியா தவறா? ஒருவேளை உண்மையைத்தானே சொல்லுகிறார் ஆளுநர்? இதற்காக திமுகவின் அமைச்சர்கள் சிக்குகின்ற வழக்கில் ஆதாரங்கள் அனைத்தும் எதிராக இருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.